என் வீட்டு வாசல்லையே பாருங்க தண்ணி. ஏன்னா புதிய பேர் வாழ தகுதியில்லாத இடத்துல அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இது அரசு அதிகாரிகள் கண்டுக்க மாட்டாங்க. நேற்று முற்றுகை போராடிட்டு அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாகை புதிய நம்பியார் நகர் பகுதியில் குளம் நிரம்பி சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அங்கு இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் அவதி அடைந்திருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். புதிய நம்பியார் நகர் பகுதியில் உள்ள குளம் நிரம்பியதால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லெனின். லெனின் வணக்கம். தற்போதைய சூழல் அங்கு எப்படி இருக்கு? முழு விவரம். வணக்கம் பிரியங்கா. டிட்வா புயல் தமிழகத்தை நெருங்கி வரும் நிலையில் டெல்டா மாவட்டமான நாகப்பட்டினத்தில் கடந்த 24 மணி நேரமாக விடாமல் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் நாகப்பட்டினம் சாலை மற்றும் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக மீனவ கிராமங்களில் அதிக அளவில் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக நாகை நகராட்சிக்கு உட்பட்ட புதிய நம்பியார் குடியிருப்பு பகுதியில் உள்ள குளம் மழைநீரால் முழுவதும் நிரம்பி சாலைகளில் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள தெருக்களிலும் தண்ணீர் புகுந்துள்ளதால் வீடுகளிலும் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் மிகுந்தும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். குளம் நிரம்பி தெருவுக்குள் புகுந்ததால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு இன்று பால் பாக்கெட் உள்ளிட்ட பொருட்கள் வாங்குவதற்கு கூட மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் குளத்தில் உள்ள பாம்புகள் அந்த தண்ணீரில் கலந்து வீடுகளுக்கு புகுந்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதை பொதுமக்கள் அடித்து தூர எரிந்து வருகிறார்கள். சிறுவர்கள் மற்றும் குழந்தைகள் அப்பகுதியில் உள்ள காரணத்தினால் பாம்பு பூச்சிகள் குளத்தில் இருந்து வீட்டுக்குள் புகுவதால் அச்சத்தில் ஏற்படுத்தியுள்ளனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதியில் ஆய்வு செய்து குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை தெருவுக்குள் விடாமல் வீடுகளுக்குள் புகாமல் மாற்று வழியை ஏற்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்று முகாம்களில் தங்க வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அப்பகுதிவாசிகள் தற்போது தெரிவித்துள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி.